ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சோஷியல் சயின்ஸு டேர்ம் 1 எக்கனாமிக்ஸோட புக் பேக் பார்க்கலாம். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? ஏதோ ஒரு பொருளை நம்மளோட நுகர்வோர் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறாங்க. அதனால உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். செகண்ட் ஒன், பயன்பாட்டின் வகைகள் என்னென்ன இருக்குது? பயன்பாட்டின் வகைகள் என்ன இருக்குது? வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு. இந்த லெசன் ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். அது நடத்திருக்கப்பே நான் சொல்லியிருப்பேன். வடிவ பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பருத்தி அப்படிங்கிறது அது வடிவம் மாறி ஒரு துணியாக மாறினதுக்கப்புறம் அதோட தேவை அதிகமாகும். கால பயன்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எதிர்கால தேவைக்காக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அது கால பயன்பாடு. இட பயன்பாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரிசி வந்து டிரான்ஸ்போர்ட் மூலயமா கேரளாவுக்கு வருது, இது வந்து இட பயன்பாடு. இது மூணும் தான் வந்து பயன்பாட்டின் வகைகள். அடுத்து பாருங்க, முதன்மை காரணிகள் அப்படிங்கிறது என்னது? முதன்மை காரணிகள் அப்படிங்கிறது வந்து மூலதனம் உழைப்பு கிடையாது, நிலமும் உழைப்பும். ஓகேங்களா? மூலதனமும் தொழிலும் எதுக்கு வந்துடும்? இரண்டாம் நிலைக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. முதன்மை காரணிகள் அப்படிங்கிறது என்னது? நிலமும் உழைப்பும் தான் வந்து முதன்மை காரணிகள். ஓகேங்களா? இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முதன்மை காரணிகள் அப்படிங்கிறது வந்து நிலமும் உழைப்பு. இதில் வந்து உழைப்பை பற்றி கூட யார் சொல்லியிருப்பாரு? ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து பணத்தை எதிர்பார்த்து வேலை பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உழைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மூலதனம்ங்கிறதுக்கும் அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் வருமானம் ஈட்டக்கூடிய, இயற்கையை தவிர்த்து வருமானம் ஈட்டக்கூடிய மற்ற செல்வங்கள் எல்லாமே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார். 1776 அந்த செல்வம் சம்பந்தமாக ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நான் வந்து இதை ஆன்சர் மார்க் பண்ணப்போ உழைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு டக்குன்னு வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துனா நிலம்னு பார்த்தோன்னா இதை வந்து போடுவோம், ஆனால் இது வந்து தப்பு, ஏன்னா மூலதனம்னு வருது. அதே இதை தான் இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மூலதனம், நிலமுக்கு அடுத்து இன்னொரு முதன்மை காரணியானது உழைப்பு. அப்போ இதுவும் வந்து ராங். அப்போ எது ரெண்டும் இருக்கணும்? நிலம், உழைப்பு ரெண்டும் தான் வந்து முதன்மை காரணிகள். அதனால ஆன்சர் வந்து நல்லா பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து என்னென்னா தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார்? தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க யார்? அதாவது தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நிறைய இது பார்த்தோம் பார்த்தீங்களா? தொழில் முனைவோர் அப்படின்னம்னா என்டர்பிரனர், அப்புறம் தொழில் அமைப்பாளர், சமுதாய மாற்றம் காணும் முகவர். ஓகேங்களா? இது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து கோடிக்கடத்தை நிரப்புக. டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தி. பயன்பாடு தான் என்னது? நம்மளோட பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் ஒரு சக்தி. பெறப்பட்ட காரணிகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலீடு மற்றும் பெறப்பட்ட காரணிகள்னா என்னது? அந்த இரண்டாம் நிலை காரணிகள். ஓகேங்களா? முதலீடு மற்றும் தொழில் அமைப்பு. ஓகேங்களா? முதலீடு மற்றும் தொழில் அமைப்பு. அடுத்து நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது. நம்ம பார்த்தோமா, நிலம் வந்து அழிவற்றது, நிலையான அளிப்பினை உடையது. அதே மாதிரி உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஒரு இடுபொருள். உழைக்கணும். மனுஷனோட உற்பத்தியில் மனுஷன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னம்னா அதில் இடுபொருள் நடுப்புற உள்ளது என்னது? கண்டிப்பாக மனிதனோட உழைப்பு அதில் இருக்கும். டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்கிறதுக்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது என்னது? மூலதனம். ஏன்னா இது வந்து இயற்கையாக உள்ளது கிடையாது. அதனால இது வந்து என்னது? மூலதனம் அப்படிங்கிறது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. முதன்மை உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மீன் பிடித்தல், சுரங்க தொழில். கால பயன்பாடு அப்படிங்கிறது என்னது? எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது. நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது வந்து ஆடம் ஸ்மித் எழுதியிருப்பாரு. இவர் தான் பொருளியலோட தந்தை. அதுக்கடுத்து மனித மூலதனம் அப்படிங்கிறது என்னது? உடல் நலம். புதுமை புனைபவர் அப்படின்னம்னா தொழில் முனைவோர், அதாவது தொழில் அமைப்பாளர். அதுக்கப்புறம் என்னது? சமூக மாற்றம் காணும் முகவர் அப்படின்லாம் சொல்லி படித்தோம் பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து தொழில் முனைவோர். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.